ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்ன்ற சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல தரமா இருக்க போது முடிஞ்சவங்களுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்ப கிங் டைடாவும் ஏதோ ஒரு நரகத்துல மாட்டின மாதிரி இருந்திருப்பான். அப்ப அந்த இடத்துல இருந்து அவனும் பிளாஷ்பேக்ல நானும் என் அண்ணனும் சின்ன வயசுல ஒன்னாதான் விளையாடுவோம். ஆனா நான் மட்டும் நல்லா வளர்ந்துட்டேன் பெரியவனா. ஒரு நாள் என்னோட அம்மாவும் டைடா ஒரு நாள் நீதான் இந்த நாட்டுக்கு அரசன் ஆகணும், அது மட்டும் இல்லாம பலசாலியாகி உன்னோட அண்ணனான அவனை நீ பாதுகாக்கணும். ஏன்னா அவன் பலவீனமானவன், கூடவே சின்ன பையனும் கூட. அதனால நீ தான் அவனுக்கு துணையா இருக்கணும். கண்டிப்பா நான் பண்ணு சொல்லிட்டு அப்ப வாக்கு கொடுத்தவன். அதுக்கப்புறம் கிங் பாசஸ் நம்ம கண்ணாடியா முறை அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது கூடியதான் அது சொல்ற ஆலோசனைப்படி எல்லா வேலையும் செஞ்சிருப்பான். ஆனா நாட்கள் போக போக அதோட பிரெயின் வாஷ் மூலியமா இவனும் நான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு தலகணத்தோட உருமாறி இருப்பான் அது பண்ண வேலையால. ஆனா ஒரு நாள் இதெல்லாமே மாறிடுச்சு. அப்புறமா பிபினும் டைடாவோ ஒன்னாவோ ஹீரோ ட்ரைனிங் பண்ணதை பார்த்துன்னு இருக்காங்க. டைடாவும் பிபின் சொல்லுங்க இளவரசே, என்னோட அண்ணன் பலவீனமானவன் சொல்லிட்டு ஏன் எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்க? அப்புறம் நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் பலவீனமானவரா? கண்டிப்பா அவன் பலவீனமானவன் கிடையாது. சரி இளவரசர் டைடா, நம்ம வேணும் இந்த இடத்துல இருந்து நகரத்துக்குள்ள போய் மக்களை சந்திச்சு பார்க்கலாம் அவங்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இவனும் பிபின் கூடவே இன்னொரு அமைச்சரையும் கூட்டு போறான். அதுல டைடாவை போகும்போது மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்றத பாக்குறான். சின்ன பசங்க ஜாலியாவும் விளையாட, கூடவே நோய்வாய்ப்பட்டவங்களும் இருக்க, வயசானவங்களும் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இவனும் எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கான், சும்மா மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நீங்க மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதாவது இந்த மாதிரி வரது மூலியமா மக்கள் என்னென்ன பண்றாங்க, அவங்களோட குறைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூடவே உங்களுக்கு 100 வயசு வாழணும்னு ஆசை இருக்குதானே, இதை அவனை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு யோ அது கேவலமா இருக்கு அதெல்லாம் வேணும். ஆனா என்ன இருந்தாலும் நீங்க 99 வயசு ஆகுது யோசிச்சு பாருங்களேன். அப்போ இப்படின்னு சொல்லுங்க எனக்கு வேணவே வேணான்டல. சரி சரி பிபினும் சரி இளவரச டைடா அங்க பாருங்க. ஆமா அவர் யாரு? உங்களோட அண்ணன் போஜியோட நிலைமையை விட அவருக்கு ரொம்பவே மோசமான நிலைமை தான். உங்க அண்ணனுக்கு ஆச்சு பேச முடியாது, காதும் கேட்காது. ஆனா இவரால பேச முடியாது, காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இப்படி இருந்து அவங்களோட தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? சரி இந்த நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? நானும் இருந்தேன்னா அப்பயே செத்துட்டு இருப்பேன். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்களோட குறைகளை தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறைய நினைக்காம அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கின்னு மத்தவங்களோட சகஜமா பேச பழகுறாங்க. அது உண்மையிலேயே அவங்களோட டேலண்ட் தான். அந்த மாதிரி தான் உங்களோட அண்ணன் போஜியோட டேலண்ட்டும். அது மட்டும் இல்லாம நம்மளோட நாட்டுல கிங் பாசஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு. அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த நாடு எல்லாருக்கும் பொதுவானது. அது போல இளவரச டைடா ஒரு நாள் நீங்களும் அந்த மாதிரி ஒரு அரசராகணும்ன்றது என்னோட ஆசை. எல்லாரையும் அனுசரிச்சு பாதுகாக்கணும். டைடாவோ இப்ப அந்த ஊனமானவரை பாக்குறான். அதுக்கப்புறம் இப்ப திரும்பி பிரசன்ட்ல அவன் அந்த மனசுக்குள்ள மாட்டின்னு இருக்கும் போது நான் ஒரு முட்டாள் தேவையில்லாம இப்படி யோசிச்சிட்டேன். அப்ப யாரோ அழ சவுண்ட் கேட்கறான். ஏய் யாரு அது, எங்க அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுவுற சவுண்ட் நோக்கி போக அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்க. ஏய் பொண்ணு நீ எங்க இருந்து வந்த, ஏன் அழுவுற? அவ சும்மாவே அழுதுன்னு இருக்கா. சரி சரி அழுவாத வழி கண்டுபிடிச்சு நம்ம ஒன்னா சேர்ந்து போயிடலாம். நான் என்ன தப்பு பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவ புலம்பவும் பின்னாடி பார்த்தா திடீர்னு நிறைய ஆட்களும் நம்ம டைடா வந்து பயமுறுத்த. யாரா நீங்க, என்கிட்ட வராதுங்க, அவங்கள தடுத்து நிறுத்து. ஏய் வாயமுடு, அதை நாங்க சொல்லணும். இன்னும் எத்தனை பேர் தான் நீ கொல்ல போற? நீ ஒரு சூனியக்காரி, எங்களுக்கு வந்த மிகப்பெரிய அழிவு தானி அப்படின்னு இவங்க எல்லாரும் கோவமா அந்த பொண்ணு மேல இருக்க. டைடா இவ்வளவு பாக்க இவ ஒத்துக்க மாட்டான். இதெல்லாம் உங்களோட தப்பு தான், நான் எதுவும் பண்ணலன்னு. என்ன இது இவளோட 2 கையும் இல்ல கூட. ஏய் உன் முகத்துக்கு என்ன சொல்லிட்டு இவன் பயப்பட. என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் முடிக்கும் போது அங்க இருக்கிற ஆளுங்கள்ல ஒருத்தங்களும் அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப மோசமானவ, அவதான் எங்க எல்லாரையும் கொன்னா, கூடவே பல பேர் அவ கொண்டு இருக்கா. எங்க லைஃப் நல்லா தான் போச்சு, ஆனா திடீர்னு அவங்க வந்துதான் எங்களை கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி இவ என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு எங்களோட நாடு நாசமா போயிடுச்சு. இல்ல அதெல்லாம் அவங்க தப்பு. அப்ப அவங்களுக்கு கிட்ட வர இந்த பொண்ணு பயந்து போட டைடாவை இவ்வளவு பார்க்கும்போது அவளோட மாஸ்க் கீழே விழும்போது அவ்வளவு அழுகுறா. என் முகமூடி, என் மாஸ்க். இந்த மக்களுக்கு கேவலமா சிரிக்க கிங் டைடாவா அந்த முகமூடி எடுத்து கொடுக்க அவளோட முகத்தை பார்த்து அப்படியே சாகுறா. ஏன் நீ ஒரு பேய் தானே? இல்ல நீ சொல்றது தப்பு, நான் அப்படி கிடையாது, நான் ஒரு இளவரசி ஆகணும் அப்படின்னு அவ அழுவேன். இதெல்லாம் பண்ணது நாங்க தான் அப்படின்னு அந்த ஆட்கள் சொல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா நாங்க தான் ரசிச்சு அவளோட தோலை ஒவ்வொன்றுத்தையும் பிரிச்சோம் முகத்துல இருந்து, கூடவே அவளோட கைகளையும் வெட்டணும், எங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடாது அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குட்டி பொண்ணை சித்திரவதை பண்ணிருக்காங்க. இதனோட வெளிவாதான் இவங்க எல்லாரும் செத்து போயிருக்காங்க. இதுல யாரு மேல தப்புன்னா இந்த மக்கள் மேலதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்க. டைடாவால இதை பார்த்து சும்மா இருக்க முடியாம அந்த மக்களை போட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிறான். ஏய் குட்டி பொண்ணு அழுவாத, என் பேர் டைடா, நீ யாரு? என் பேர் மிராஞ்சோ. சரி மிராஞ்சோ கவலைப்படாத, நான் கூட இருக்கேன், இதுக்கப்புறம் உன்னை எவனும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வெளியே போவோம், கவலைப்படாத. அப்ப இவளுக்கு நம்பிக்கை வருது. இன்னும் நிறைய பேர் வர டைடா விட்டு கொடுக்காம போராடும் போது அந்த மிராஞ்சோன்ற பொண்ணும் இந்த வாசனை அப்படின்னு சாக்காவ அடுத்த நிமிஷமே இந்த மக்களும் காணாம போயிடுறாங்க. என்னாச்சு இவங்களுக்கு எல்லாம்? அதுக்கப்புறம் மிராஞ்சாவும் டைடா உங்களுக்கு கிங் பாசஸ் தெரியுமா? ஓ அவரா, அவர் என்னோட அப்பா தான், உனக்கு தெரியுமா அவரை? ஓ அப்படியா, எப்படி அதை கண்டுபிடிச்ச? ஏன்னா உங்களுக்கு அவரோட வாசனை தான் வருது. சரி 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 நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? ஆனா நான் இந்த இடத்துல வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவ கிளம்பல. போக எங்க போக பாக்குற? நீ இங்க இருந்து போனா திரும்பி வந்து உனக்கிட்ட பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு ஏன் கூடிய நான் உன்னை இந்த இடத்துல வெளியே கூட்டு போறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன்.
கவலைப்படாத, நம்மள காப்பாத்த என்னோட அம்மா வருவாங்க. அம்மாவா, நீ என் கூட வரலாம், என்னது நான் கூடவா, கண்டிப்பா நான் உனக்கு வாக்கு தரேன், நான் உன்னை இந்த கூட்டின்னு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு அவனும் நம்பிக்கை கொடுக்க. அதுக்கப்புறம் இப்ப அண்டர் வேர்ல்டுல சிறைச்சாலையை காமிக்க அந்த இடத்துல இருந்து நம்ம கண்ணாடியோ தன்னோட சர்வெண்ட் கூட வெளியே போயிருக்கா. அவளும் என்ன இது, என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங் புதுசா தோணுது. அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலையில போர்ட்டல் கிரியேட் பண்ணிட்டு இவங்க உள்ள போக. அப்ப டெஸ்டாவோ கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது சாக்காவ மக்கள் எல்லாம் என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு பாக்க எல்லாரும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல போக. அதுக்கப்புறம் சிறைச்சாலையாண்டு போய் பாக்க அந்த இடத்துல பார்த்தா தலை ஓத்த தூங்கி இருக்க காவலாளியும் அரசர் வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு அரசர் நீங்க வந்தீங்க வந்து இந்த தூரத்தரடா. அதுக்கப்புறம் உள்ள போய் அவனும் பார்க்க ஒருத்தனும் இல்ல. என்ன இது ஒருத்தனும் காணும். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பு கலர்ல உருவமும் இருக்க. டெஸ்டாவை இது பார்த்துட்டு ஷாக்காவ என்ன இது இப்பதான் மரணத்தை விட்டு போன மாதிரி தெரியுது. அப்ப அவனும் அரசே என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டே உன் மேல எந்த தப்பு இல்ல, இவன் காணாம போனது கதை உடைச்சு கிடையாது, அவங்க வேற விதத்துல இது பண்ணிருக்காங்க, அதனால நீ போயிட்டு தளபதி மட்டும் வர சொல்லு. ஏன்னா இந்த சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சு போன ஆளே ஓகே. அது மட்டும் இல்லாம இந்த அண்டர் வேர்ல்டோட இதுக்கு முன்னாடி இந்த தளபதி. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த புகையை மறைய இன்னொரு பக்கம் நம்ம ஹெல்லிங்க கூட்டிட்டு தோராசியோ வேற நாட்டுக்கு போலான்னு பாக்க. ஆனா அவங்களும் கவலைப்படாத டைடா, நான் உன்னை வந்து காப்பாத்துவேன், அங்க இருக்கிறவங்க நம்ப முடியல, அதனால தோராசிக்கு தெரியாம எனக்குன்னு தனிப்படையா நான் வச்சுன்னு இருக்கேன், கண்டிப்பா நான் உன்னை வந்து காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவனுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிறானுங்க. என்னடா மந்தையாட்டம் பண்ணிக்கிற, ட்ரைனிங் நல்லா போட்டா சுறுசுறுப்பா இருக்க வேணாமா, போயா உங்ககிட்ட தெரியாதமா வந்து நான் ட்ரைனிங் கேட்கிற மாதிரி எனக்கு ஏதா மாதிரி சொல்லி தருவோம் பார்த்தா உனக்கு ஏதா மாதிரி நீ பண்ணிக்கிற. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சரி நீ யோசிக்கிறது பார்த்தா நம்ம எப்ப அந்த பாதாள உலகத்தோட என்ட்ரன்ஸ் அடிக்க போறோம் தானே, பண்ணுவோம். ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி கிங் பாஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, உனக்கான சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாரு. அதை பண்றதுக்காக ஒரு சம்பவத்துக்காக வெயிட் பண்ணணுமா? ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இப்ப ஏப்ஸ காமிக்க அவன் நுழைவாயில இருக்கும்போது மிராஞ்சோ வந்துட்டீங்களா அப்படின்னு அவனு பாக்க. அதுக்கப்புறம் அவனோட பிளாஷ்பேக்ல அவன் எப்படி பலசாலி ஆனான்ற ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அப்ப அவனும் மாத்தஸ் கூட சண்டை போடும்போது அவனால சமாளிக்க முடியாம அழுவ. இவங்களும் தடுத்துட்டு அவனை ஆக் பண்ணிட்டு கவலைப்படாத, எதை கண்டு பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ மனசளவுல நல்ல எல்லாரையும் உணர்ச்சி பொங்க புரிஞ்சுக்கிறேன், ஆனா நீ அதை கற்பனையா வெளிப்படுத்தும் போது கண்டிப்பா நீ அதெல்லாம் மறந்துடணும், நீ ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கி அதுக்கப்புறம் ஒரு பலசாலியை ஆக்கியிருப்பாங்க. உண்மையான மிராஞ்சோ பார்க்கவே வேற லெவலா இருப்பா. ஆனா இது கூட அவளோட ஃபேக் பாடி தான், உண்மையான பாடிலாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல அவன் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்க. மிராஞ்சோ வரும் போதே முக்கியமான ஆட்களை கூட்டு வந்து இருக்கா இந்த நாட்டையை கைப்பற்றதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இப்ப அண்டர் வேர்ல்டோட டெஸ்டாவும் நம்ம நாட்டுல இருந்து தப்பிச்சு போன குற்றவாளிகளை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னத்துக்கு அவங்க கிங் பாசஸோட நாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, உடனடி அவங்கள கைது பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நாட்டுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இப்ப நிலவுது, அது யார் பண்ணாங்க தெரியாது, ஆனா கண்டிப்பா இதை பண்ணவங்க அந்த நாட்டையை கைப்பற்றணும்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ டெஸ்பா கிட்ட நன்றி சொல்லிட்டு போகலான்னு பாக்க. உங்களோட நன்றி எல்லாம் போதும், நீங்க இதுக்கப்புறம் எப்படியாச்சும் நல்லா உங்களோட லைஃபை தொடர்ந்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு இல்ல, அவனும் தயங்கி இருக்க. போஜியும் அவனோட கையாசிக்க ஓகேடா போஜி கவலைப்படாத, நம்ம திரும்பி ஒரு நாள் சந்திப்போம். என்ன டெஸ்பா அவனோட லாங்குவேஜ்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிங்க? என்னது எனக்கு அந்த மாதிரி லாங்குவேஜ்ல தெரியாது, என்னையா சொல்ற, அப்ப எப்படி அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்? அது எல்லாமே அவனோட சைக்கிள்கள் வச்சுதான், எனக்கு சைகை பாஷை தெரியும், அதை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். யோ அப்ப இத்தனை நாள் பெத்தவாட பண்ணிந்தியா? அப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலா சரிய என்ன பண்றது, இந்த கால இப்படி பண்ணிக்கிறான், நம்மள புதுசா ஏமாத்திக்கிறான். சரி போஜி ஃபீல் பண்ணாது, எனக்கு தெரியாது, நான் உன்னை எதுவும் சொல்லல, இருந்தாலும் நீ பலசாலி ஆகணும்ன்றது என்னோட ஆசை தான், கூடவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க மத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மத்தமே எப்பவுமே யோசிங்க, ஏன்னா அதுவும் உங்களோட பலம் தான் அப்படின்னு இவன் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு கண்கலங்க. அதுக்கப்புறம் அந்த நில நடக்கவே வர மாதிரி இவனுக்கு பயப்படுறாங்க. என்னடா இங்க நடக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தளபதியும் குதிரையில வந்திருக்காரு. என்னது யோ தளபதி நீ இங்க பண்ற அப்படின்னு கெஜியும் கேட்க. இளவரசர் போஜி நீங்க இப்ப என் கூட உடனடியா உங்களோட நாட்டுக்கு வரணும், உங்களோட நாட்டுக்கு எங்க நாட்டோட சிறை கைதிகள் தப்பிச்சு போயிருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்க நீங்க தான் உதவிடும் அப்படின்னு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க. என்ன சொல்றீங்க? ஆமா அவங்களை பிடிக்கிறதுக்காக தான் இப்ப தளபதியோட குழு போயின்னு இருக்காங்க உங்களோட நாட்டுக்கு, அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்க கூட உங்களோட நாட்டுக்கு கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோ கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்ப. டெஸ்பாவோ நீங்க நல்லபடியா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழி அனுப்பி வைக்க. இப்ப இவனுங்க குதிரையில இவனு கூட வரும்போது ஸ்பீடா போறல. ஆமா ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பேசுறத பார்த்துட்டு நம்ம தளபதியும் கிங் டெஸ்டா சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. யோ கேப்டன் சொல்றா ஒண்ணு இல்ல, நீ உங்க நாட்டுல இருந்து சிறை கைதிகள் மோசமான தப்பிச்சு பண்ணணும்ல, அவனுங்களா யாரு ரொம்ப மோசமான அவனுங்களா? அதுல ஹேட்மேன் பிளாக், ப்ரூட் அண்ட் ரேட், கூபர் ஹெட், ஒரு அரக்கன் பயங்கரமா இருப்பான் பார்க்கவே, கொலைக்காரன் ஜோஹு, அண்டர் வேர்ல்டோட குழு தலைவன் தி ஃபாலன் ஹெல்தின், ஆல்மைட்டி கிங்கோ, கடைசியா அண்டர் வேர்ல்டோட முன்னாள் பலம் வாய்ந்த தளபதியான ஓகன், அவனை ஸ்வாட்மேன் கூட சொல்லுவாங்க. இவனுங்க எல்லாமே மோசமான கொலைக்காரனுங்க. அதுக்கப்புறம் இரவும் என்னோட அம்மா பத்தி எதனா தெரியுமா கேள்ற. இளவரசர் போஜி என்ன சொல்றாரு? அதுவா அவங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமா, என்ன நிலவரம்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன மன்னிச்சிருங்க, உங்க நாட்டுல என்ன நடக்குதுன்றது எங்களுக்கே தெரியாது, நாங்களே இப்பதான் அங்க போறோம், அதனால என்ன மன்னிச்சிருங்க, அதை பத்தி தெரியாதா, நம்ம போனாதான் தெரியுமா அவர் சொல்றாரு. கேப்டன் கவலைப்படாத, நாங்க போன உடனே உன்னோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா, நல்லா புரிஞ்சுது கேப்டன், வண்டியை சீக்கிரமா முடியா ஓகே ஸ்பீடா பழந்து அதுக்கப்புறம் ஸ்பீடா போக. அதுக்கப்புறம் இப்ப தோரசியும் கிண்டத்துக்கிட்டே வந்துடுறானுங்க. சிப்பாய்களா எங்கடா போறீங்க? அதுவா கிங் பாசஸ ஏதோ ஒரு மோசமான குழு சேர்ந்த ஆளுங்க அவரோட கழுத்துல கத்திய வச்சு வேற எங்கேயும் போக விடாம தடுத்து நிறுத்தி இருக்காங்க, எங்களுக்கு விரட்டி போட்டுட்டானுங்க அந்த இடத்துல இருந்து. என்னையா சொல்ற, கிங் பாசஸே சிறப்புச்சுட்டாங்களா? யாரா இருக்கும் அந்த குழு சேர்ந்தானுங்க? அதுக்கப்புறம் அவங்களோட ஷாக்காவ, அதுக்கப்புறம் நம்ம ஹெல்லிங்க வாங்க முன்னோக்கி போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் போக. இது எல்லாமே ஹேப்ஸும் கண்ணாடியை வச்சு பாக்குறான். வாங்க குவீன் ஹெல்லி உங்களுக்காக தான் காத்துறாங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப கிங் பாசஸ காமிக்க அவனோட கழுத்து
கழுத்துல கத்திய வச்சு இவனை அந்த இடத்துல இருந்து நகர விடாம பாத்துக்கிறானுங்க. நகர்ந்தானா என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இவனுங்கெல்லாம் அத்தோட காலி தான். அதனால அத்தோட அந்த எபிசோட முடிக்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோட்ல இன்ட்ரெஸ்டா போகும்போது தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு